2 இருக்கு. மாரிஃபுல் குர்ஆன் முகமது ஷஃபி சாஹிப் எழுதுனது இருக்கு, யஹ்யா காந்தலவி எழுதுனது இருக்கு. யார் எழுதுனது? நீங்க போய் பாருங்க. மாரிஃபுல் குர்ஆன் 2 இருக்கு. ஒன்னு முகமது ஷஃபி சாஹிப் எழுதுனது, இன்னொன்னு யஹ்யா காந்தலவி. ரெண்டுமே அது முகமது ஷஃபி சாஹிபுடைய தஃசீர் இருக்கு, அது ரேடியோல வந்த தஃசீர். அதனால அதுல அந்த ட்ரெண்ட் பார்க்கலாம், எப்படி தஃசீர் பண்றது அப்படிங்கிற மக்களுக்கான தஃசீரினுடைய ட்ரெண்ட் என்னங்கிறது அதை நாம என்ன பார்க்க முடியும். நான் இன்னொன்னு சொன்னேன், என்னது தஃசீர்ல பிரதானமா கவனிக்க வேண்டியது வழிகாட்டுதல். நல்லது 2வது மேட்டர். வழிகாட்டுதல் இருக்கு இல்லையா, அது நிறைய. நம்ம குர்ஆன் மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது அதனுடைய வாசக அழகு, அதில் இருக்கிற தத்துவங்கள், அதன் பின்னணி செய்திகளை எல்லாம் சொல்றதற்கு அடுத்தபடி குர்ஆன்ல மக்களுக்கு தேவைப்பட்டது என்ன? வழிகாட்டுதல். அப்ப நம்ம அந்த வழிகாட்டுதலை சொல்வதற்கு தான் நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆயத்தையும் சொல்லும் போது நான் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு சொல்லும் போது வழிகாட்டுறதுக்கு அதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லலாம்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புகழ் வேணும்னு நீங்க எப்படி ஆசைப்படலாம்? மக்கள் என்ன செய்திருவாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மேல யோசிக்க மாட்டாங்க, அப்படியே மக்கள் அடிபணிஞ்சிருவாங்க. இதான் மனித இயல்பு. அல்லாஹ் இப்படி சொல்றாங்க, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொல்றாங்க, நீங்களும் அப்படி சொல்றீங்க, நானும் அப்படி சொல்றேன். அப்படி சொல்லிட்டு எனக்கு புகழ் இருக்கு, எனக்கு பெருமை இருக்கு, என் பேரை இப்படி சொல்லிட்டாங்க, அல்லாஹ் போடாம விட்டுட்டாங்க, அல்லது தலைவர் போடாம விட்டுட்டாங்க, அல்லது தலைமை இமாம் போடாம விட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி சண்டை போட்டுக்கிறமே என்ன நியாயம் அப்படின்னு கேட்டால், இந்த தஃசீர் தங்களுக்குரியது என்று மக்கள் நினைப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ரீச் அதுக்கு போய் சேரும். அதனால வழிகாட்டுதல் பிரதானமானது. இதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. இந்த ஒரு சிந்தனை நமக்கு வந்துட்டாலே போதுமானது. இது இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லி மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை தரணும் என்ற சிந்தனை வந்துட்டாலே போதுமானது. எப்படி சொல்லணுங்கிற ஆற்றல் நமக்கு தானா வந்துச்சு. தானா எப்படி உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும், இந்த விஷயத்த எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஆற்றல் தானாக வந்து ஒரு மக்கியான சூறாவை விளக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு மதனியான சூறாவை விளக்குறதா இருந்தாலும் சரி, அப்படி விளக்கும் போது ஒரு சட்டத்தை எடுத்து பேசுகிற போது இது இவங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிற விஷயத்த சரியா பயன்படுத்திட்டோம்னா போதுமானது. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 2வது அம்சம், பெரிய மாணவர்கள் கவனிக்க வேண்டிய 2வது அம்சம் என்னன்னா, அர்த்தம் வைக்கிறதுல கவனமா இருக்கு. செகண்ட் மேட்டர், மக்களுக்கு தஃசீர் பண்ணும்போது எப்படி அர்த்தம் சொல்றது? ஏதாவது ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். கமா அஹ்ரஜக மின் பைத்திக இருக்கா ஆயத்து? யாரோ ஒருத்தருவாங்க. கமா அஹ்ரஜ ரப்புக மின் பைத்திக بالحق فإن فريقا من المؤمنين لكاذبون. ஆயத்துக்கு அப்படி ஆயத்து நல்ல ஒத்துக்கிட்டீங்க, அந்த வகையில் சந்தோஷம். அர்த்தம் சொல்லுங்க சீக்கிரம். நேரம் என்ன? ரொம்ப சிம்பிள் மேட்டர். இதை நான் எழுத்துட்டு போல சில அரபி வாசகங்கள் இருக்கு, அது அரபுடைய இலக்கியத்திற்கு ஏற்ப அல்லது ஒரு காரணத்திற்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டிருக்கும். மக்களுக்கு அர்த்தம் செய்யும் போது சில இடத்துல இந்த இது வதுக்குர் நினைத்து பாருங்கள் சொல்றோமா இல்லையா? இதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை, செய்தி என்னவோ அதை சொல்லிட்டு போயிடலாம். வயது நஜ்ஜை நாக்கும், வாங்க பேசுவோம். வயது நஜ்ஜை நாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸூமுனக்கும் ஸுஅல்லாஹ். நாம என்ன வயதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம்? வதுக்கு நினைத்து. இது வந்து நாம சொல்ல தஃசீர் அப்படி இல்லை. வயது நஜ்ஜை நாக்கும், அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். என்ன சொல்ல வேண்டியது இல்லை, காப்பாற்றியதை நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல. அல்லாஹ் வயது, ஏன்னா நம்ம ஒரு இந்த ஆயத்தை மட்டும் தான் எடுத்து பேசுறோம். இந்த ஆயத்தை எடுத்து பேசுகிற போது மக்களுக்கு அர்த்தம் புரியும் போது ரொம்ப லேசாக புரியுற மாதிரி அர்த்தம் புரியும். வயது நஜ்ஜை நாக்கும், அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான்.
அப்புறம் இது நெஞ்சை நாக்கு நாளைக்கு உங்களை அப்ப அடுத்து பிறவனுடைய குடும்பத்தாரிடமிருந்தும் பிறவனிடமிருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். உங்களுக்கு அவர்கள் தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். சுவல்லதான் ரொம்ப கடுமையான தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் உங்களது ஆண் குழந்தைகளை கொன்றார்கள், அறுத்துக் கொண்டார்கள். உங்களுடைய பெண்களை மட்டும் அவர்களுடைய வேலைகளுக்காக விட்டு வைத்தார்கள். இப்படி செய்ததில் நீங்கள் கடுமையான சிரமப்பட்டீர்கள். சொல்ற மெத்தடு நாம இந்த தர்ஜுமா பண்றதுல மட்டும் நம்முடைய பாஷையவே மறந்துடணும். அரபு கல்லூரிகளுக்கு தர்ஜுமா பண்றதுல ஒரு பாஷை இருக்கு, அந்த பாஷையை மறந்துடும். நாம வெற்றி அடைய முடியாம இன்னைக்கு சின்ன பையன்கள்லாம் நீங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா மொழிதான் டிஃபரெண்ட், நம்ம பேசுற மொழிதான் டிஃபரெண்டா இருக்கு. அதனால நம்ம பேசுகிற தர்ஜுமா செய்யக்கூடிய வார்த்தைகள் அர்த்தங்கள் இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும். நான் முதல்ல சொன்னேன் வழிகாட்டுதல். இந்த குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து பேசுகிற போதும் அது இருக்கிற வழிகாட்டுதலை எடுத்து சொல்றதுக்கு முயற்சி எடுக்கணும். இரண்டாவது அம்சம் அர்த்தம் வைக்கிறதுல மக்களுக்கு பொருந்துற மாதிரி அர்த்தம் வைக்கணும். சில சர்த்தியான அல்பாதுகளுக்கு அல்லது சில உதாரணம் சொன்ன கமா அஹ்ரஜக ரப்புக மின் பைத்திக, ஓகே, இந்த கமாவு இருக்கு இல்லையா, மக்களுக்கு அர்த்தம் பண்ணும்போது இந்த கமாவை சொல்ல வேண்டியது இல்லை. அஹ்ரஜ ரப்புக்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களை உங்கள் வீட்டில இருந்து வெளியேற்றினான், அப்படிதானே? எப்ப பத்ர் யுத்த சம்பந்தமா சொல்ல வரும்போது அவர் அல்லாஹ் உங்க வீட்டுல இருந்து உங்களை வெளியேற்றினா ஒரு நல்ல காரியத்திற்காக. மூமின்கள்ல சில பேருக்கு சண்டை போடுறது கொஞ்சம் வெறுப்பா தான் இருந்துச்சு. உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் ரப்பு உங்களை வெளியேற்றினான், வாங்க வெளியே போங்க நல்லா சொல்லி வெளியே வந்தான். மூமின்கள்ல கொஞ்சம் பேருக்கு இது கொஞ்சம் வெறுப்பானதாக இருந்தது. ஏன்னா சண்டையான்னு கொஞ்சம் வெறுப்பானதாக இருந்தது. வெறுத்துட்டு அவங்க என்ன கேட்கிறாங்க, விஜாதினுடைய அது வருது வேற மாதிரி. இப்ப இந்த இடத்துல எதுக்கு சொன்ன அந்த கமா இருக்கு இல்லையா, கமாவுக்கு அர்த்தம் வச்சோம்னா மக்களுக்கு சரியா புரிய வைக்க முடியாம போயிடும். கமாவுடைய தொடர்பு முன்ன பின்ன இருக்கு, முன்னா இருக்கிறதோட சேர்த்து கொண்டு வரும்போது அந்த முன்னாள் அந்த 3 ஆயத்துகளுக்கு முன்னால் இருக்கிற தொடர்பையும் சேர்த்து இழுத்துட்டு வரும்போது ஒரு ஆயத்தை எப்படி விளக்குறதுங்கிற விஷயத்துல நாம மலைச்சு நின்றுவோம். கமாவுக்கு அர்த்தம் மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா மலைச்சு நின்றுவோம். அப்ப அந்த இடத்துல இந்த கருத்தை ஹக்கான முறையில மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு இந்த வார்த்தையை விட்டுட்டு அஹ்ரஜகன்னு சொல்லிட்டோம்னா ஈஸியா செஞ்சிடலாம், புரிய வச்சிடலாம். அதனால அர்த்தம் வைக்கிறது எப்படின்னு பழகுங்க. நீங்க இப்ப இனி பழகுங்க. இனி நீங்க தஃசீருக்கு குர்ஆனுக்கு அர்த்தம் வைக்கும் போது நீங்க தஃசீர்ல நீங்க ஒரு அர்த்தம் வைப்பீங்க, இந்த அர்த்தம் வைக்கிறது சரியா, இது எப்படி அர்த்தம் வைக்கலாம், மக்களுக்கு சொல்லும் போது இது எப்படி அர்த்தம் வைக்கலாம், இந்த பாஷையை நீங்க பழகுங்க. பழகினாதான் நாம சொல்லக்கூடிய தர்ஜுமாவை குர்ஆனுடைய வார்த்தைகளை புரிய வைப்பது நமக்கு எளிதான ஒரு விஷயமாக இருக்கும். இல்லாட்டி சில நேரங்கள்ல புரிய வைக்கிறதுக்கு. அதே போல இந்த நஃபிக்கு பின்னாடி இல்ல வருது இல்ல, அதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதை சுபூத் பண்ணிட்டா போதும். நஃபிக்கு பின்னாடி இஸ்திஸ்னா பண்றதை விட இந்த இஸ்பாத்துடைய மானா வச்சிட்டோம்னா ஆனா அதே நேரத்துல விளங்கணும். ஏன்னா அல்லாஹ் ஏன் அப்படி சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா. ஒரு விஷயத்தை நஃபி செய்த பிறகு இல்லா வச்சு இஸ்திஸ்னா பண்ணும்போது அதுல என்ன ஆழம் இருக்கு, அர்த்தம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா கன்ஃபியூஸா இருக்குன்றதுனால இப்படி என்ன செஞ்சிடலாம், புரிய வச்சிடலாம். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் எப்படி அர்த்தம் வைக்கிறது? நிச்சயமா எதுக்கு வருதுங்க, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். பயான் பேசிக்கிட்டே வர்றோம். அந்த இடத்துல அல்லாஹ் உஹது யுத்தத்திலே முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்கன்னு செய்தியை கேட்ட உடனே பின்வாங்கி போனாங்களே, அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் உணர்த்தலாம். என்ன உணர்த்தலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு வரும்போது முகமது தூதரை தவிர இல்லை அப்படின்னு சொன்னப்படாது. அது ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம சொல்லும்போது எவ்வளவு அழகா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர் தான். அது ஹலத் மின் கப்லிஹி ரசூல், அவருக்கு முன்னாலும் ரசூல்மார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அப்ப இம்மாத்த ஒரு புத்திலன் கலர்த்து மலா காபிக்கும், அவர் இறந்து போய்விட்டார்,
அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா? கேள்வி எங்க கொண்டு வரணும்? நீங்க உங்கள் பழைய மார்க்கத்திற்கு இன்கலவுக்கும் அல்ல அகாவிக்கும் என்ன அர்த்தம் செய்யக்கூடாது? உங்கள் புதிங்கால்கள் மீது திரும்பி விடுவீர்களான்னு சொல்லக்கூடாது. அந்த குர்ஆனுடைய வசனம் அவங்க மனசுல போய் அப்படியே உட்காரணும்னா அவங்களுக்கு புரிஞ்ச பாஷையில சொல்லணும். அம்மா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் தான். அது ஹலத் மின் கப்லிஹி ரசூல், அவருக்கு முன்னால் ரசூல்மார்கள் வந்து போய் இருக்கிறார்கள். அப்படி சொல்லும்போது ரசூல்மார்கள் வந்தாங்க, மௌத்தா போயிட்டாங்க, வந்து போய் இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இவரும் அஃபை மாதா அவர் அந்த இடத்துல இஸ்திஃபாமுடைய அர்த்தம் வச்சிட்டு இருக்காங்க. அஃபை மாதா குத்திலன்களோ மௌத்தாயினாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டதா அறிந்தாலோ நீங்கள் உங்கள் பழைய மார்க்கத்திற்கு போய்விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். அப்பதான் மூமின்கள் உஷாரானார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த செய்தி எப்படி இருக்கும்? போய் மக்களுக்கு போய் எளிதாக புரிவதற்கு வசதியா இருக்கும். இதே மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள்ல நாம என்ன இருக்குதோ அதை விளங்கிக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கு சொல்வதற்கு என்ன வழிமுறை நாம பயன்படுத்தணுமோ அந்த வழிமுறையை நாம பயன்படுத்தி பார்க்கணும். இது நமக்கு ரொம்ப முக்கியமான நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது தஃபீம் ஃபில் குர்ஆன்ல நான் 2 விஷயம் மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நாம அதை பின்னாடி பார்த்துக்கலாம். நீங்க பெரிய மாணவர்கள் இதை பயன்படுத்தணுங்கிறதா என்னுடைய ஒரு பெரிய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நம்ம ஏதோ கேட்டோம்ன்றது இல்லை, நான் திரும்ப திரும்ப சொல்றதா குர்ஆன் இருக்கு, இதை கேட்டுட்டு அப்படி போயிட்டோம்ன்ற விஷயம் அல்ல. பயன்படுத்தினோம்னா பெரிய ஆளாக பெரிய ஆள்னா என்ன? குர்ஆனை விளங்குறவங்களா வருவோம். அதை விட இன்னும் பெரிய ஆளுக்கு இருக்காரு இல்லையா? குர்ஆனை விளங்குறவங்களாக சரியாக விளக்கி சொல்லுவங்களாக நம்ம வருவோம். இன்றைய காலத்தினுடைய யதார்த்தமான தேவை எதுங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வானா? சரியா? குர்ஆன்ல ஃபஹ்ம் சொல்லிட்டான், தஃபீம் சொல்லிட்டான். ஃபஹ்ம்னா என்ன? இருக்கிறத சரியா விளங்கணும். இருக்கிறத தஃபீம்னா என்ன? இருக்கிறத சரியா அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி விளக்குறது. இது ரெண்டையும் பார்த்துட்டோமா? இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. நல்லது குர்ஆன்ல சிந்திப்பது. இந்த கடமை நமக்கு இருக்கா இல்லையா? குர்ஆன்ல சிந்திக்கிற கடமை இருக்கா இல்லையா? விளங்குறது சாதாரணமா விளங்குறது. நல்லதுன்னா என்ன? சிந்திக்க. சிந்தித்தல்னா என்ன? 2-3 விஷயங்களை வச்சு மேல ஒரு முடிவுக்கு போறதா நான் சிந்தித்தல். யாரும் தஸ்லீமத்தி போறலையா? நல்லதுக்கு அர்த்தம் இல்லையா? நல்லதுக்கு காரியம் என்ன? தர்த்தீபு உமூரி மாலூமத்தி இல்லையா? போதுறது இல்லைங்க. இங்க நம்பிக்கை இல்லையோ? நம்பிக்கை இருக்க சரி, அது விடுவோம். வேண்டாத வேலை, நம்பிக்கைங்கிறதே ஆகாத வேலை. சரி, அதெல்லாம் ரொம்ப தேவைதான். சிந்தனைனா என்னன்னா, உலகத்துல மந்திக்காரன மாதிரி அறிவை சொல்லி கொடுத்தான். அவ்வளவு அறிவு சொல்லி கொடுத்தான். நம்ம பயன்படுத்தினா அவ்வளவு கெட்டிக்காரத்தனமா பயன்படுத்தணும். நான் ஒரு நாள் பொதுமக்களுக்கு மந்திக் பாடம் நடத்துறேன். என்ன சொன்னா, மந்திக்காரன் ஆனா பேசுறேன். இன்னும் கசாலியை பத்தி பேசிட்டு இருந்தது. மந்திக்காரன் மனுஷன்னா என்ன விளக்கம் சொன்னான்? மனுஷன்னா மக்களுக்கு ஆண் கேட்டாங்க, மனுஷன்னா என்னன்னு விளக்கம் சொல்லுங்களேன்னு கேட்டேன். எல்லாரும் ஊன்னு சொன்னாங்க. இது சரியா வரல. மனுஷன்னா என்னன்னு விளக்கம் சொன்னாங்க. 2 வார்த்தையில சொன்னாங்க, அப்படின்னு சொல்லி அதை விளக்கி சொன்னா. அது கொடுங்க. அது ஒரு தனி விஷயம். நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நேரம் கிடைக்கும். இப்ப நல்லுங்கிறது இருக்கு, சிந்தித்தல். குர்ஆன்ல சிந்திக்கிறது நமக்கு கடமை இருக்கு. குர்ஆன்ல தஃப்சீர் அப்படின்னு வரும்போது நல்லுருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இது அட்வான்ஸ் லெவல். ஃபஹம் செய்த பிறகு தஃசீருக்கு பிறகு நல்லுருக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு வச்சிருக்காங்க. குர்ஆன்ங்கிறது சிந்திக்கத்தான் நிறைய கருத்துக்கள் வந்தது. நம்ம எதுக்கா இவ்வளவு தஃசீர் எழுதுனாங்க? தஃசீர்கள் எதிலிருந்து பிறந்தது? நல்லுரிலிருந்து பிறந்தது. ஒவ்வொரு தஃசீரும் வெகவகையாக புதுசா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் ஒரு தஃசீர் சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கு. நான் இப்ப ஒரு டாக்டர், அவர் சொல்றாரு, இன்ன ஜஅல்நாஹு
சமீஅன் பஸீரா வஜஅல்னாஹு சமீஅன் பஸீரா. புரியுதா? நீங்க சொல்லிட்டே தெரியும். வஜஅல்னாஹு சமீஅன் பஸீரா. குர்ஆன்ல என்ன இருக்கு? அல்லாஹ் சொல்றான், மனுஷனை வந்து நான் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் படைத்தேன். கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் படைத்தேன். எப்படி சொல்லி இருக்கணும்? ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? முதல்ல பார்வையை சொல்லிட்டு அப்புறம் தான் கேள்வி சொல்லணும். சாதாரணமா நம்ம எப்படி சொல்லுவோம்? உனக்கு கண்ணு காது இப்படிதான் சொல்லுவோம். கண்ணு பாரு, கண்ணு காது இல்லையாப்பா, அப்படிதான் சொல்லணும். முதல்ல பார்வையை சொல்லிட்டு அப்புறம் கேள்வியை சொல்லுவோம். இதான் சாதாரணமான பழக்கம் இல்லையா? ஒரு டாக்டர் சொன்னாரு, இந்த வாசகம் எனக்குள்ள வந்து ஒரு மாதிரி சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன இந்த ஆயத்துல வந்து முதல்ல கேள்வியை சொல்லிட்டு அப்புறம் பார்வை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தேடி பார்க்கிற போது ஒரு மெடிக்கல் உண்மை தெரிந்தது. மனுஷன் வந்து சதை கட்டியாக இருந்து உருவம் பெறுகிற போது முதல்ல வர்றது காதுதான். முதல்ல வருது சதை கட்டி உருவம் வருது இல்லையா? முதல்ல காதுதான் வருதான். அதுக்கப்புறம் தான் மற்ற உறுப்புகள் வருது. ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? ஒரு சிந்திக்கிற போது ஒரு உண்மை தெரிய வருதா இல்லையா? இந்த நல்லதும் நமக்கு தேவைதான். ஒரு அட்வான்ஸ்ல குர்ஆன்ங்கிற இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு போகிற பணியில நமக்கு இந்த நல்லது இருக்கிறதும் அவசியம். ஆனா அது வந்து உரிய தகுதியோட இருக்கணும். தகுதியோடையும் தரத்தோடையும். நல்லூர்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, எதுவும் நம்முடைய சுயச்சார்பிலான முதலா இருந்திருக்கூடாது. எதுவும் குர்ஆனுக்கான அடிப்படையிலான முதல். ஏற்கனவே சொன்னா இல்லையா? காலத்தில் குர்ஆனி பிரஈஹி ஃபைன் அஸாப. இதை எப்பவும் மறந்துடாம மனசுக்குள்ள எழுதி வச்சுக்கணும். மனசுக்குள்ள எழுதி வச்சுக்கணும். நம்ம கருத்தை சொல்லி அது சரியாவே இருந்தா கூட அது தப்பு தான். அல்லாஹ் ரசூல் என்ன வழிமுறைப்படி சொன்னாங்களோ, என்ன விதப்படி சொன்னாங்களோ அதன் அடிப்படையில அது இருக்கணும். அது பாத்துக்கணும். அந்த அடிப்படையில நல்லது இருக்கணும். இப்ப இந்த நல்லது பாருங்க, அவர் அழகா என்ன, எனக்கு இது யோசனையாவே இருந்துச்சு, இது ஏன் இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்த போது மருத்துவ புத்தகங்களை பார்த்தேன், இது கண்டுபிடிச்சேன். இது முதல்ல காது தான் வருது. இது ஒரு காவல் தானே, ஒரு நல்லது தானே. நமக்கு குர்ஆனின் மீது ஒரு அக்கறை ஏற்படுத்துமா இல்லையா? இது குர்ஆனை பற்றிய ஆச்சரியங்கள். நான் ஒரு தலைப்புல பேசின ஒரு இடத்துல, குர்ஆனை பற்றிய ஆச்சரியங்கள் முடிவதில்லை. லா தன்கலி அஜாயிபுன்னு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை பத்தி சொன்னாங்க. குர்ஆனுடைய ஆச்சரியம் முடியறதில்லை. அதை பத்தி பேசும்போது நான் இந்த உதாரணத்தை சொன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க. குர்ஆனின் மீதான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவுதா இல்லையா? இப்போ இது ஒரு நல்லது தானே. இதே மாதிரி ஒரு நல்லது மனித குலத்துக்கு ஒரு பெரிய சிந்தனையை செஞ்சிச்சு. இதே மாதிரி ஒரு டாக்டர், நீங்க இன்டர்நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், குர்ஆனிக் மெடிசன் அப்படின்னு போட்டாலே முகமது அப்துல் பாசித் முகமது நினைக்கிறேன் டாக்டர் பேரு, நெட்ல இருக்கு. குர்ஆனிக் மெடிசன் போட்டாலே தெரியும். இந்த காட்ராக்ட் வருது இல்லையா? காட்ராக்ட் ஆபரேஷன் சொல்லுவாங்க, பின்னாடி சொல்றேன். சூரத்து யூசுப்ல நாம எல்லாம் சொல்லி சொல்லி புளித்து போன ஒரு விஷயம். என்ன விஷயம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண் பார்வை போயிடும். இத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல இருந்து கேள்விப்படுவாங்க. சகோதரர்கிட்ட சொல்லுவாங்க, இத்ஹபு பி கமீசி ஹாதா, என்னுடைய இந்த சட்டையை தூக்கிட்டு போங்க. அப்புறம் பல் அது என்ன பல் பால்பீஹி, இத போடுங்க. அல்லாஹ் வஜ்ஹி அபி, என் தந்தையின் முகத்துல போடுங்க. ஏத்தி பசீரா, அவர் பார்வை பெறுவார். ஏத்தி பசீராவுக்கு எப்படி அர்த்தம் பண்றது? ஏத்தினா என்ன அர்த்தம்? பசீரானா இத பார்வை பெறுவார்னு சொன்னா போதும். இல்ல ஏத்தி பசீர் இல்லையா? அப்படித்தானே. அந்த அரபு வழக்கத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? பார்வை பெறுவார். நாம ஏத்தி பசீர், அவர் பார்வை பெறுவார். சரி, ஒரு விஷயம் இது வந்து அவர் சொல்றாரு, இது நான் பார்த்தேன், ஒரு சட்டையை தூக்கி மூஞ்சியில போட்டதுனால ஒரு பார்வை பெறுவார்னா அது என்ன? அவர் யோசிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் எனக்கு இது கவனமா நான் ஓதிக்கிட்டே இருப்பேன், எனக்கு இது யோசனையாவே இருந்துச்சு, யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். யோசிக்கும் போது யோசிக்க அதுல ஏதோ இருக்குது, என்ன இருக்குன்னு தேடி பார்த்தேன். அவர் கியாஸ் பண்ணி பார்க்கிறார். கியாஸ்னா என்ன? ஒவ்வொரு காரணமா பொருத்தி பார்க்கிறது. கியாசுக்கு காரணங்களை பொருத்தி பார்க்கிறது.
அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு, நான் ஒவ்வொரு சட்டையில அழுக்கு சட்டை போட்டிருந்த சட்டையை கழட்டி கொடுத்தா அது என்னெல்லாம் இருக்கும், அழுக்கு இருக்கும், நாற்றம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதோட இதுல என்ன இருக்கும், வியர்வை இருக்கும். நான் ஒவ்வொன்னா பார்த்துட்டு கடைசியில கண்டுபிடிச்சேன், மனித வியர்வைக்கு கண் பார்வையில் ஏற்படக்கூடிய குறையை நீக்கிற சக்தி வியர்வைக்கு இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சேன். மனித வியர்வையிலிருந்து கண் பார்வையை நீக்கக்கூடிய ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சு சுவிட்சர்லாந்து அவர் வந்து லண்டன்ல அதை வந்து 250 பேருக்கு பரிசீலனை செய்து பார்த்துட்டு ஒரு சுவிட்சர்லாந்து கம்பெனிக்கு அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ரைட்ஸ் கொடுக்கும் போது அவர் நிபந்தனை போட்டு கொடுத்தாரு, குரானிக் மெடிசன் தான் இதுக்கு பேர் வைக்கணும். அதனாலதான் குரானிக் மெடிசன் போட்டு பாத்தீங்கன்னா இது எடுத்தோம்னா வந்துடும், ஃபர்ஸ்டே வந்துடும். இந்த தலைப்பு வந்து கூகுள் சர்ச்ல ஈஸியா பாத்துக்கலாம். எப்படி கிடைக்குது, ஒரு நல்லுரு, ஒரு குரானுடைய நாம எப்போதும் கேட்கிற வாசகங்கள்ல ஒரு நல்லுரு செய்யறதுனால கிடைத்தது. இப்ப அதனால இந்த நல்லுங்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்த தலைமுறைக்குரியவர்களாக நம்ம மாறும்போது இந்த குரானை கொண்டு செல்கிற போது இந்த நல்லுங்கிற அம்சமும் நம்ம கிட்ட வர்றதுக்கான தாக்கத்தை நாம உருவாக்கி கொள்ளணும். அந்த சிந்தனை நமக்கு வரணும். நல்லது வரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா என்ன பார்க்கணும், இது மாதிரி நல்லுர்கள் எத்தனை எல்லாம் வந்திருக்கு, புதிய புதிய சிந்தனைகள் நல்லவர்கள் எப்படி எல்லாம் வந்திருக்குங்கிறத நாம கவனம் செலுத்தி பார்க்க ஆரம்பிச்சா அல்லாஹ் பின்னாட்கள்ல நம்முடைய நல்லரின் மூலமாக இந்த உம்மத்துக்கு வேறு சில குர்ஆனுடைய ஆச்சரியங்களை காட்டி கொடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ் உதவி செய்வான். சரியா? நீங்க நேரம் எழுதிட்டே போறீங்களா? குர்ஆன் அண்ட் சயின்ஸ் நல்லது செய்கிற போது ஒரு மற்ற விஷயங்களை நாம விளங்கிக்கிற போது ஒரு பெரிய பிரச்சனை என்ன வரும்னா, அறிவியல் தகவல்களோட குர்ஆனை ஒப்பிடுது இல்லையா? இது இன்னைக்கு கவர்ச்சிகரமான ஒரு விஷயம் தானே, கவர்ச்சிகரமான விஷயம் இருக்கு, ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயம். எப்பவுமே மக்களுக்கு குர்ஆனை சொல்லிட்டு சயின்ஸ் சொன்னோம்னா ஈர்ப்புடையதாக இருக்குங்கிறது ஒரு யதார்த்தம். இந்த மனோநிலையிலிருந்து நாம கொஞ்சம் மாறணும். குர்ஆனை உறுதிப்படுத்துவதற்கு சயின்ஸினுடைய உதவியை நாட வேண்டிய தேவை இல்லை. நவீன வஹக்கிகள் வந்திருக்கிற முடிவு குர்ஆனை உறுதிப்படுத்துறதுக்கு சயின்ஸினுடைய உதவியான தேவையில்லை. என்ன காரணம்னா, குர்ஆனை உறுதிப்படுத்துறதுக்காக குர்ஆனை சயின்ஸோட பொருத்துறதுக்காக இடைக்காலம்னா ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஞ்ஞான முன்னேற்றம்ங்கிறது ஒரு 70 வருஷமா ஏற்பட்டது தானே. விஞ்ஞான முன்னேற்றம்ங்கிறது இப்ப எப்ப ஏற்பட்டது, சமீப காலத்துல ஏற்பட்டதுதான். லண்டன்ல வந்து சக்கரங்களை சுழற்றுவதற்கான மிஷினை கண்டுபிடிச்சாங்க. ஒரு தொழில் புரட்சி ஏற்பட்டது இங்கிலாந்து. வரலாறு படிச்சீங்கன்னா இங்கிலாந்துடைய தொழில் புரட்சியை பத்தி ஒரு வரலாறு படிக்கலாம். சக்கரம் கண்டுபிடிச்சாங்க, சக்கரங்களை சுத்துறதுக்கான மிஷினை கண்டுபிடிச்சாங்களே. அதுக்கப்புறம் தான் விஞ்ஞான முன்னேற்றம் எப்படி போச்சு, ஜிவ்னு வந்து ரொம்ப தூரம் போயிட்டு நீங்க எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாங்க. இந்த விஞ்ஞான முன்னேற்றம் ஒரு 100 வருஷத்திற்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டு வரும்போது ஒரு பெரிய மோதல் எல்லா மதங்களுக்கு இடையே ஏற்பட்டுச்சு. அதை இஸ்லாம் வந்து வெற்றிகரமாக சமாளிச்சது. அதுக்கு காரணம் குர்ஆன் ஹதீஸினுடைய அமைப்புகள். இந்த அமைப்புகள் எப்படி இருக்கலன்னா, விஞ்ஞானத்தோட நேரடியாக மோதுற மாதிரி இருக்கல. இன்னொன்னு, உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இத மோதுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறத தவிர்த்துட்டாங்க. அதனால விஞ்ஞானமும் குர்ஆனும் இஸ்லாமும் மோதல, விஞ்ஞானமும் கிறிஸ்துவ மதமும் மோதிச்சு. மோதுறதுனால கலீலியோவுக்கு கிறிஸ்துவ நீதிமன்றங்கள் மரண தண்டனை கொடுத்தாங்க. படிச்சிருக்கீங்களா இல்லையா? மரண தண்டனை கொடுத்தாங்க. விஞ்ஞானமும் கிறிஸ்தவமும் மோதிச்சு, ஆனா விஞ்ஞானமும் இஸ்லாமும் மோதல. அதுக்கு ஒரு காரணம் குர்ஆனுடைய ஹதீஸினுடைய வாசக அமைப்புகள் அன்றைய விஞ்ஞான கருத்துக்களோட முரண்பட்டு வரல. இதை பத்தி பேசினா அது தனியா தலைவர் பேச நிறைய, சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால வரல. அதனால என்னாச்சு, பெரிய பிரச்சனை ஏற்படல. ஆனா அந்த காலகட்டத்தில் இருந்த ஆலிம்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆனுடைய வார்த்தைகளை விஞ்ஞானத்தோட பொருத்துறதுக்காக நிறைய முயற்சி எடுத்துட்டாங்க. குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படி ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு அந்த வார்த்தைகளுக்கு உண்டான பல அர்த்தங்களை என்ன செய்யறாங்க சொன்னாங்க. ஆனா இப்ப நவீன காலகட்டத்தில் உலமாக்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாங்க, அப்படி என்ன செய்ய வேண்டியதில்லை, குர்ஆனுடைய வாசகங்களை நவீன விஞ்ஞானத்தோட பொருத்தி பேசி இதை
அதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி இதை வளைக்க வேண்டிய தேவையில்லை. குர்ஆனின் படியே நீங்கள் விட்டு விடுங்கள். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம், அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தைகள் தான் நிலையானது. விஞ்ஞானத்தை பத்தி நீங்க என்ன செய்ய இது பண்ணாதீங்க முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம்னா, விஞ்ஞானமே விஞ்ஞானத்தை பற்றிய கருத்தை மாற்றிக்கொண்டு, அறிவியல் ஒரு காலத்துல என்ன சொல்லுச்சு, அறிவியல் தான் உச்சம்னு சொல்லுச்சு. சயின்ஸ் தான் உச்சம், இதுதான் கடைசி தீர்வுன்னு சொல்லுச்சு. அதனால சயின்ஸ்ல என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதுதான் லாஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானி வந்தாரு. அவர் என்ன செய்தார்னா, ஒட்டுமொத்த விஞ்ஞானத்தினுடைய அதுவரைக்குமான சாதனையை குற்றத்தில் தூக்கிப்பட்டார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு கருத்து சொன்னாரு, எந்த அறிவியல் கண்டுபிடிப்பும் நிலையானது அல்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எதுல உயர்ந்திருக்கிறார்? இந்த கருத்துலாம் சயின்ஸினுடைய எந்த தத்துவமும் நிலையானது அல்ல. சரிதானே? மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? எத்தனை விஷயத்துல மாறிச்சு, எல்லாத்தையும் உடைச்சார். அவருடைய தத்துவம் வந்த பிறகு சயின்ஸ் பணிஞ்சிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிக என்ன செய்யறது இல்ல, தற்பெருமை அடிக்கிறது இல்ல. சொல்றானா எவனாவது? ஒரு காலத்துல முதல்ல ராக்கெட் அனுப்புறான் ரஷ்யாக்காரன். உலகத்தில் முதல்ல ராக்கெட் அனுப்புறது யாருதான்? 1967 ஸ்புட்னிக்னு ஒரு ராக்கெட் அனுப்புறான். அதுக்கடுத்து 1969 ஸ்புட்னிக் 2 ஒரு ராக்கெட் அனுப்பி அது கூட ஒரு நாயை வச்சு அனுப்புறான். 2 ராக்கெட்டும் மேல போன மமதையில குர்ஷேவ், ரஷ்யாவுடைய அதிபராக இருந்த குர்ஷேவ் ரேடியோல பேசுகிற போது சொன்னா, நாங்க 250 மைலுக்கு மேல வானத்துல போய் பார்த்துட்டோம், கடவுளை காணோம். சொல்லணுமா? கடவுளை காணோம்னு சொன்னோம். எப்ப? அன்றைய விஞ்ஞானம் அப்படி என்ன செஞ்சிச்சு? தற்பெருமை அடிச்சு. நான் கண்டுபிடிச்சதுதான் ஹைட், தற்பெருமை அடிச்சு. அதுக்கு அப்புறம் விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சா மேல போய் ஆராய்ச்சி பண்ணா, இவன் போன வருஷம் எது உறுதின்னு நினைச்சிருப்பானோ அது இல்லைன்னா 7 கோள்கள். எத்தனை கோள்கள்? 11. சரியா? 11. இப்ப புதுசா என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இந்த நெப்டியூன் புளூட்டோ இல்ல கண்டுபிடிச்சாங்களே, அது ஒரு கோலே அல்லன்னு கண்டுபிடிச்சு. கோல்னு சொல்லிட்டு இருந்தோமே, அது ஒரு கோலே, புதிதாக கோல் கண்டுபிடிச்சோம்னா அது ஒரு கோலே அல்ல. கோல் என்று சொல்வதற்குரிய அம்சங்கள் அது இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப என்னாச்சு, ஒரு நம்பரு குறைஞ்சது. என்ன உலகத்துக்கு செய்தி வருதுன்னா, நீங்க என்ன செய்யாதீங்க, என்ன விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பு போய்கிட்டே இருக்கட்டும். மனசு அறிவுல தேடுறது கிடைச்சுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்னா கிடைச்சுக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க பெட்ரோல்ல முதல்ல வண்டி எல்லாம் பெட்ரோல்ல போச்சு, அப்புறம் டீசல்ல போச்சு, அப்புறம் கேஸ்ல போச்சு, இனி போய்கிட்டே இருங்க. இதுதான் நிலையானதுன்னு சொல்லிடாதீங்கன்னு விஞ்ஞானம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையை நாம என்ன செய்ய வேண்டியதில்லை, குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து விலக்கி சொல்ல வேண்டியது. ஏன்னு சொல்றேன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வெள்ளிக்கிழமை தஃசீர் பண்றது பழக்கம். திடீர்னு தஃசீரை பார்த்துட்டு போனா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறேன், அதுல ஒரு வார்த்தை இடையில இருக்கு, கலக்க சமாவாத்தி வரலாறு. கலக்க சமாவாத்தி வரலாறு, வானங்களையும் பூமியையும் படைத்தான் யாரு? அங்கதான் யோசிக்கிறேன், ஜனங்களுக்கு இப்ப வானத்தை பத்தி சொல்லணுமே. வானங்களையும் பூமியையும் படைத்தான். விஞ்ஞானம் என்ன சொல்லுது? வானமே இல்லைங்க. வானம் இருக்கா? வானமே இல்லைங்கிற விஞ்ஞானம். மேல போனா போய்கிட்டே இருக்கலாம், கூரைன்னு ஒண்ணு கிடையாது சொன்னா விஞ்ஞானம். அப்ப மார்க்க அறிஞர்கள் என்ன பண்ணாங்க, சமாவாத்துக்கு அர்த்தம் சொன்னாங்க. சமாவாத்துனா என்ன அர்த்தம்? வானம்னு அர்த்தம் அல்ல, கோள்கள் அர்த்தம். யார் அர்த்தம் சொன்னா? மார்க்க அறிஞர்கள் சொன்னாங்க. சொன்னதுக்கு அதுக்கு காரணம் இருந்தது, குர்துபி இருக்குது. வானத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னா, வானத்துக்கு ஒரு அர்த்தம், குல்லுமா அலாக்க சமம். குல்லுமா அலாக்க, உனக்கு தலைக்கு மேல இருக்கிறதெல்லாம் வானம். நம்ம கோள்கள் எல்லாம் மேல இருக்குது. அல்லாஹ் வானம்னு சொன்னது கோள்களை தான். அப்ப 7 கோள்களை அல்லாஹ் படைத்தான் சொன்னாங்களா? அப்புறம் திடீர்னு 7 9 ஆகும். யாரு? சயின்டிஸ்ட் 7 9 ஆக்கணும். 9 ஆக்கணும்னு
ஆளுங்கள் என்ன சொன்னாங்க, இந்த 7ங்கிற நம்பர் இருக்கு, 7ன்னே அர்த்தம் அல்ல. சபங்கிற வார்த்தை வந்து தக்சீருக்குரிய வார்த்தை. அதனால 7ங்கிறது அதிகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். 7ன்னா நிறைய கோள்கள் இருக்குன்னு அர்த்தம். 9 இருந்தா பரவாயில்லை சொன்னாங்க. அதுக்கு மேல நீ 9ன்னு சொன்னா என்ன, 11ன்னு சொன்னா என்ன, 100ன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னா, இந்த கோள்கள் எல்லாம் ஒரு பிரபஞ்சம், இந்த சூரிய குடும்பம், இந்த சூரிய குடும்பத்துல ஒரு அங்கம். இது மாதிரி பல 100 சூரிய குடும்பங்கள் இருக்குன்னா நீ எத்தனை வேணாலும் சொல்லிட்டு போ. நம்ம என்ன செஞ்சிட்டோம், சம்பவிச்சாச்சுன்னு சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் சொன்னாங்க ஆளுங்க. இதெல்லாம் அவங்கவுங்க அந்த காலத்துல இதெல்லாம் பெரிய சாதனை தான். அவங்களுடைய இல்மை பயன்படுத்தி அவங்க அர்த்தம் சொன்னாங்க. ஆனால் இப்ப உள்ள முஹக்கிக்குகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, அப்படி அல்ல. அல்லாஹ் 7 வானங்களை படைத்தான். அது எது என்று உங்களுக்கு தெரியல. நம்ம முடிவு தஃசீர் மார்க்க அறிஞர்கள் சொல்ற தஃசீர் என்னன்னா, அல்லாஹ் 7 வானங்களை படைத்தான். விஞ்ஞானிகள் இன்னைக்கு நாளைக்கு கருத்தை மாத்திக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, வானம் இல்லைங்கிற. ஆனா அல்லாஹ் ஒரு கூரையை வச்சிருக்கேங்கிறான். அந்த கூரை வந்து அது வானத்தை கூரையாக அமைத்தேன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வானத்தை நான் சக்ஃபன் கூரையாக அமைச்சிருக்கேங்கிறான். நீ ஏன் கொஞ்சம் தூரம் போயிட்டு கூரையை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ற? இன்னும் நீ போக வேண்டியிருக்கு, உன்னால போக முடியல, உன்னால போக முடியல. அப்படி போய் பார்த்தேன்னா இந்த கூரை 7ஆக இருப்பது நீ கண்டுகொள். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். உங்களால எல்லா விஷயத்தையும் உங்களால அனுபவத்தாலே உங்களுடைய அறிவால அறிஞ்சு கொள்ள முடியும் அவசியம் கிடையாது. இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அல்லாஹ் 7 வானங்களை படைத்தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன செய்யறது இல்ல. இந்த விஞ்ஞானத்தோடு கொண்டு போய் இத வந்து தத்வீக் செய்யறதுக்காக வேண்டி சிரமம் எடுத்து இந்த வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கங்களை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை என்று ஆர்காரர்கள் முடிவு செய்திருக்காங்க. இது ஒரு குறிப்புக்கு வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு மயக்கம் இருக்கு, அறிவியலோட சேர்த்து பேசுறதுல ரொம்ப பெரிய ஆர்வம் காட்டுற ஒரு இது இருக்கு. அது அவ்வளவு தூரம் நாம முக்கியத்துவம் கொடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்ல என்பது அறிஞர்களுடைய கருத்துங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் இப்படி போக போக இது விஷயத்துல உங்களுக்குமான தெரிவுகள் கிடைக்கும். அல்லாஹ் கருதி செய்யலாம். என்ன செய்யணும்? Allah Ta'ala Al-Quran Al-Azim Al-Quran Al-Majid فإنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم. மரியாதைக்குரிய இராலியார் கல்லூரியினுடைய முதல்வர் ஹசரத் அவர்களே, உள்ள உஸ்தாத்மார்களே, உண்மையான மாணவ நண்பர்கள், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எல்லோருக்கும் ஆஃபியான கல்வியை எல்லாம் தந்த புரிவாங்க. சாலிகானவர்களாக அல்லாஹ் அனுப்பி பொதுவாக நாம் எல்லோரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சாலிகானவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்யும். எல்லாரும் எல்லா நிலையிலும். சாலிகின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சாலிகின்ற வார்த்தைக்கு ஆரோக்கியமானவர் அர்த்தம். சாலிங்கிற வார்த்தைக்கு தகுதியானவர் என்று அர்த்தம். சாலிங்கிற வார்த்தைக்கு நல்லவர் என்று அர்த்தம். நிறைய அர்த்தம். ஆனா நாம அந்த அர்த்தம் எப்படி வேணாலும் இருக்கணும். ஒரு இலக்கு வைக்கணும். நாம சாலிகாக இருக்கணும். சாலிகன்னா சாலிகா, சாலிங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்கோ அத்தனை அர்த்தங்களோட நாம சாலிகாக இருக்கணும். நம்முடைய கல்வி அப்படிப்பட்டது. நம்முடைய கல்வி அது ஒரு குறிப்பிட்ட சாதாரண அற்பமான இலக்கை கொண்ட கல்வி.
நாம படிக்கிறது பயனுள்ள ஒரு கல்வி. இந்த கல்வியின் பலன் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்றால் பல ஆயிரம் வருஷங்களை தாண்டி பயன்படக்கூடிய கல்வி இல்லையா? பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்பால் பயன்படக்கூடிய ஒரு கல்வி. அப்படி ஒரு கல்வியை நாம் பெறுகிற போது இதுல யார் உபயோகப்படுவார்கள்னா, யார் சாலிகாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க தான் உபயோகம். எல்லாரும் படிக்கிறாங்க, அப்படித்தானே? எல்லாரும் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க. எல்லோராலையும் பிரயோஜனம் கொடுக்க முடியுதா? எல்லோராலையும் கொடுக்க முடியுதா? முடியறதில்லை. காரணம் என்னன்னா, அதே போல இன்னொன்னு பாருங்க, எல்லோராலையும் பயனளிக்க முடியறதில்லை. இன்னொரு விஷயம் பாருங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு எல்லாம் பயனளிச்சுட்டாங்களா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு எல்லாம் பயனளிச்சுட்டாங்களா? இல்லையே. அதே நேரத்துல சாதாரணமாக படிக்கக்கூடிய காலத்துல சராசரியான இருந்தவர் எவ்வளவு பெரிய அளவுக்கு போயிருக்காரு? போயிருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் போயிருக்காங்க. என்ன காரணம்னா, சலாஹியத்து குறித்த சிந்தனை இல்லாததுதான் காரணம். சலாஹியத்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மார்க் வர்றதில்லை. புரியுதாங்க? இங்க யோசிச்சு பாருங்க, சலாஹியத்துக்கு வார்த்தைக்கு அர்த்தம் அப்படி பிரம்மாண்டமா புரிஞ்சுக்கிட்டே போகும். சலாஹியத் அப்படிங்கிற அந்த தகுதி, நன்மை, ஒழுக்கம், ஆரோக்கியம் எல்லா அர்த்தம் இதுல இருக்கு, சலாஹியத்துல இருக்கு. அதனால நாம அதிகமா அல்லாஹ்வுக்கு துஆ செய்யணும், யா அல்லாஹ் எங்களை சாலிகானவங்களாக. முதல்ல நம்ம பெற்றோர்களுக்கு சாலி இல்லையா? ஒரு சிறந்த குழந்தைக்கு இலக்கணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அருமையான வாசனை. நான் சொல்றது பெற்றோர்கள்ட்ட, உங்க குழந்தைய டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. IAS ஆக்கணும்னு ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் போட்டுக்கீங்க, சாலிகான டாக்டர், சாலிகான IAS, சாலிகான. ஏன்னா இது வேணும் இல்லையா? டாக்டர் ஆகிட்டு விட்டுட்டு போயிட்டான். பையன் டாக்டர் ஆனது லண்டன் போயிட்டான். இவங்க தனியா உட்கார்ந்து இருக்காங்க வீட்டுல, கேட்பாரே இல்லை. ஏதாவது பேசினா உங்களை நான் எல்டர்ஸ் ஹோம்ல சேர்த்துருக்கோமான்னு கேட்கிறேன். அப்ப என்ன ஆச்சாங்க? இவங்களுக்கு சாலியா இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான வாசனை நான் எப்படி சொல்றது, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, எல்லா மனிதர்களுடைய செயல்களும் முடிந்து அமல், எல்லா மனிதர்களுடைய செயலும் முடிந்தவரும் இல்லாமின் தலாத்தின் சதகத்தின் ஜாரியத்தின் அருமையான வாசனை. வலது அப்படிங்கிற நிலையில நம்ம எல்லாரும் வலது தானே. நம்ம மதரசாக்கு வலது, அது அத்தாமாவுக்கு வலது இல்லையா? எல்லாரும் நம்ம வலதுகள் தான். எப்படி இருந்தா பிரயோஜனமா இருப்போம், சாலிகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு வாசகம். அதனால நான் நிறைய நேரம் இங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பல. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைங்க. அப்படி நினைச்சிட்டோம்னா நாம நல்லவங்களா வந்துடும், சமுதாயத்துக்கு பயனுள்ளவங்களாக வந்துடும். நாம அல்லாஹ் இடத்துல நாஃபியான இல்மு வேணும்னு எந்த அளவுக்கு கேட்கிறோமோ, நாஃபியான இல்முக்குள்ளேயே இந்த சலாஹியத் வந்துடுது. ஆனா நாஃபியான இல்மு வேணும்னு எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு சாலிஹானவர்களாக நாம இருக்கணும்னு கேட்கணும். சாலிங்கிறது ஒரே என்ன, எப்ப பார்த்தாலும் கையில தஸ்பீ வச்சுட்டு இருப்பாருன்னு அர்த்தம். தஸ்பீ வைக்கிறது தப்புன்னு சொல்றேன். ஆனா ஒரு சலாஹியத் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு சரியா பதில் கொடுக்கறது ஒரு சலாஹியத் இல்லையா? அது இல்லாட்டி ஒரு பதில் கொடுத்தோம்னா ஒரு சமூகம் நிற்கும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு மகன்னு சொல்லியிருக்காரு. அதை எதிர்த்து ஒரு ஆலிம் பேசியிருக்காரு. பேசினா அந்த ஆலிம்னால என்ன செய்ய முடியல, இந்த பாதிரியாரோட சரியா மோத முடியாம போச்சு. நான் அதான் சொன்னேன், ஆலிம் நாம எப்படி இருக்கணும், ஒரு இடத்துல ஒரு கேள்வி வரும்போது அதற்கு சரியாக பதில் நம்ம சொல்லிட்டோம்னா நாம தான் வலிமையான கோட்டை. சொல்லலைன்னா நாம தான் பெரிய பலகீனமான கோட்டை. ஞாபகத்தில் நம்ம நம்ம கிட்ட அந்த பொறுப்பு. அப்ப அவர் என்ன செஞ்சாரு, அந்த பாதிரியார் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆலிமால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. அங்க ஒரு சாலாக்கான சாதாரண விவசாயி இருக்கு. விவசாயி என்ன பண்ணிருக்கான், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, பாதிரியார் நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு.
உங்க ஆண்டவனுக்கு எத்தனை பையன்? உங்க ஆண்டவனுக்கு எத்தனை பையன்? பாதுகாப்பு ஒரே பிள்ளை இருக்கு. அவர்தான் இயேசு. அந்த ஆள் சொன்னா, நான் சாதாரணமா ரொட்டி சாப்பிடுற ஆளு, எனக்கே 11 பிள்ளை. சாதாரணமா ரொட்டி சாப்பிடுற ஆளு எனக்கே 11 பிள்ளை இருக்கு. உங்க கடவுள் இவ்வளவுதானா அப்படின்னு, உங்க கடவுளோட சக்தி இவ்வளவுதானான்னு கேட்டாங்க. அங்க நிலைமையே மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சலாகியத்து தான் இது, ஒரு தகுதி தான். ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிற ஒரு தகுதி அமைந்து விடுவது நமக்கு தேவை. எல்லா விஷயத்திலும் அந்த சலாகியத்து வேணும்னு நாம நினைக்கணும். அது 1ஆம் சூரா படிக்கிற மாணவர் அவர் ஆரம்பிக்கிற போதிலிருந்து நினைக்கணும், நான் இதற்கு சாலிகானவராக. சாலிகன்னா ஒழுக்கம்னு மட்டும் அர்த்தம் இல்லை. ஒழுக்கம்னு மட்டும் பேசினா அது வெறும் அட்வைஸா போயிடும். அது வெறும் அட்வைஸ்னாலே உங்களுக்கு பிடிக்காது, போயிட்டாங்க. அப்படித்தானே? அட்வைஸ்னாலே நமக்கு பிடிக்காத விஷயம். இது அட்வைஸ் கிடையாது. அதனால நான் அட்வைஸ் பண்ணல. இது ஜஸ்ட் ஒரு ஆலோசனை. எப்படி ஆலோசனைனா, சாலிகானவனா இருக்கு. சாலிகானவராக எல்லா விஷயத்திலையும் நாம சாலியாக வைத்துக் கொள்வதற்கு நாம முயற்சி பண்ணணும். அந்த சிந்தனையை நாம வச்சுக்கணும். நாம ஒரு நல்ல நிறுவனத்துல படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இங்க எல்லா வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்குது. இங்க என்ன செய்யறாங்க, அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிகராக பாதி அளவுல நம்மளை நாமளே உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களா? நம்மளை நாமளே உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சலாகியத்தை நாம அடிப்படையில வேணும் என்று நினைத்தால் நாம் என்ன செய்து கொள்ள முடியும்? நம்மை நாம் தகுதி படைத்தவர்களாக உருவாக்கி கொள்ள முடியும். இந்த சலாகியத்து கிடைத்தால் தான் நாம பயனுள்ள பணியை சமூகத்திற்கு போய் செய்ய முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாம் எல்லோரும் சாலிகானவர்களாக இருப்பதற்கு, எல்லா வகையிலும் சாலிகானவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து வெற்றி அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கியாமத் நாள் வரைக்கும் இந்த நிறுவனத்தின் புகழையும் பெருமையும் அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாக. இந்த துவா செய்வதோடு இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், இங்கே இருக்கிறதற்காக உழைக்கிற அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. இந்த துவா செய்து என்னுடைய வார்த்தை எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வழங்கியதற்காக நம்முடைய விழாவியாக சொல்வதற்கு பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவேற்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.